ஒரு வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்க பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி மலையாள படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி வந்து இருக்காங்க. ஸோ அவருக்கு 2 தம்பிகளும் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்கிற இல்லாமல் கூட வந்துருது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து கல்யாணமாகாமலே வந்து இருக்காரு. ஸோ இப்படி ஹீரோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு வந்து ஒரு பொண்ணும் வந்து அமையுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவே எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வந்து அவரோட லைஃப்பில் வந்து நடக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியாக தான் வந்து இருந்தது. மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. அண்ட் வந்து அவரோட அவுட்புட்டுமே வந்து அவ்வளோ யதார்த்தமாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு படம் தான் இந்த ஒரு படமும். பட் ஆனால் கொஞ்சம் காமெடியாகவும் வந்து இந்த படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹீரோவாக பண்ணியிருக்க திலீப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. குறிப்பாக வந்து அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து பண்ணியிருந்திருக்காரு. அவரோட அந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹீரோயின் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்து வர்றாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து கோல் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்கள சுற்றி தான் வந்து கதையே வந்து நடக்குது. அண்ட் மெயினாக வந்து இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போது சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தாக்கம் வந்து எவ்வளவு வந்து இருக்குது, ஒரு விஷயத்தை பொய்யா திரிச்சு சொன்னோம்னா அது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து சொன்ன விஷயம்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இருந்தது. அண்ட் வந்து நம்ம ஹீரோ சொல்கிற ஒரு டைலாக் வந்து, ஸோ நீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்க, இப்போ கூட வந்து கஷ்ட காலத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க 2 பேர் தான் வந்து சென்ட்ரல் கேரக்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே வந்து இவங்க தான் வந்து கோல் பண்ணி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீரோயினை சொல்லி தான் வந்து மெயினான ஒரு கதையே வந்து நடக்குது. மெயினாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமா. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீ வந்து பெருசாக வந்து எதிர்பார்த்து போயிட்டு வந்து படத்தை வந்து பார்த்துறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து படத்தில் என்னதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு தான். ஸோ படத்தோட பிரச்சனையை நான் நெகட்டிவ் சைடில் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மியூசிக்காக இருக்கட்டும், படத்தில் உள்ள சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அண்டு வந்து படத்தில் உள்ள எடிட்டிங் கட்டுமே வந்து நல்லா இருந்தது. ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து எடிட்டிங்கில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு வந்து ஒரு சில சீன்ஸுமே வந்து இந்த படத்தில் வந்து நல்லா இருந்துன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு அண்ட் வந்து ஒரு பொண்ணை பார்க்க போகிற அந்த ஒரு சீனை வந்து ஹீரோவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், ஒரு காமெடி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த சீன்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்டு வந்து கேரக்டர் எழுதுனா, ஸோ எல்லாரோட கேரக்டருமே வந்து அவங்களுக்கு என்னென்ன கொடுத்த ஒரு கேரக்டரோட அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் கதையை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதான் வந்து ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமாக வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். அண்ட் வந்து ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்படி என்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ்னால், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க ஒரு பொண்ணை வந்து எப்படி நம்ம ஹீரோக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இந்த படத்தில் வந்து இருக்குது. அண்ட் வந்து நான் சொன்னது தான், இந்த ஹீரோ அவங்களோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. அதை கொஞ்சம் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து சீக்கிரம் வந்து சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகிருந்தது. அண்ட் வந்து ஒரு இன்டர்வல்லேருந்து தான் படத்தோட ஒரு ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ படத்தோட மெயினான ஸ்டோரியே வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரையும் வந்து இன்டர்வல் வரையுமே வந்து ஹீரோவோட கேரக்டர், ஸோ அவர் என்ன ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகும் இந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அமேசிங் நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணாது. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ வந்து உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நல்ல ஃபீல் குட் ட்ராமா, ஒரு மலையாளம் ட்ராமா, யதார்த்தமான ஒரு சினிமாவை தான் வந்து மலையாளம் ட்ராமாவில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா தான் இதுவும். கொஞ்சம் லைட்டாக காமெடியும் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து ஒரு நல்ல படம் தான். அந்த படம் ரீசெண்டாக வந்து இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை வந்து பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நம்மளோட ரிவ்யூ விமர்சனங்கள்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னா கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.